இன்றைக்கி வீடியோவில் பிரண்டையில் பண்ணுற ஒரு சட்னி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பிரண்டை சட்னி செய்கிறதுக்கு நல்ல மெல்லிசான பிரண்டையாக எடுக்கும் போது நம்மளுக்கு நமைச்சல் வந்து இருக்காது. அதை க்ளீன் பண்ணும் போது சரி, அந்த பிரண்டையை சட்னி செஞ்சு சாப்பிடும் போதும் இந்த மாதிரி பிரண்டையோட கணு பகுதியெல்லாம் நம்ம உடச்சி எடுக்கும் போது பாதி நார் வந்து நமக்கு வந்துடும். மீதி இருக்கிற நாரெல்லாம் நம்ம கத்தியை வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிஞ்சான பிரண்டையை எடுக்கும் போது நம்மளுக்கு க்ளீன் பண்ணும் போது சரி, அதை சட்னியாக சாப்பிடும் போதும் நமக்கு அந்தளவுக்கு வந்து அரிப்பு இருக்காது. பிரண்டையோட பெனிஃபிட்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து எலும்புகளுக்கெல்லாம் வலுப்படுத்தும். மெயினாக முட்டி வலி, கை கால் வலி அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இந்த பிரண்டையை தொடர்ந்து நம்ம சட்னியாவோ பொடியாவோ இது மாதிரிலாம் எடுத்து நம்ம சாப்பிட்றப்போ நம்மளுக்கு வந்து வலியே வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு கூட இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மீதி இருக்கிற நாரெல்லாம் கத்தியை வச்சு கார்னரில் லைட்டாக எடுத்தால் போதும். நார்லாம் இருக்கும் போது சட்னி அரைக்கும் போது ரொம்ப நாராக இருக்கும். அதுவுமே நம்மளுக்கு வந்து அரிப்பாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காயே சேர்க்காம தான் இந்த பிரண்டை சட்னி வந்து செய்ய போகிறோம். தேங்காய் சேர்க்காமல் செய்யும் போது இந்த மாதிரி உளுந்த பருப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம சட்னி செய்யும் போது தேங்காய் வந்து தேவையில்லை, ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு அதை எண்ணெயில் லைட்டாக கோல்டன் கலர் மாறுற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கலர் மாறினதும் நம்ம இதில் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாயும் 4-5 வெள்ளைப்பூண்டும் சேர்த்துக்கலாம். இந்த வத்தல் வந்து காரம் அதிகமாக இருக்கும். நான் 3 தான் சேர்த்துருக்கேன். உங்களோட வத்தலோட காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி உளுந்தம்பருப்பு, வத்தல், வெள்ளைப்பூண்டு 3மே வறுபட்டதும் மிக்ஸி ஜாருக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதே எண்ணெயிலேயே நம்ம வந்து மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதே அளவில் 3 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வெங்காயம், தக்காளி இது ரெண்டையுமே நல்ல மிதமான தீயில் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக வதக்கும் போது தான் சட்னிக்கு வந்து ஒரு டேஸ்ட்டே இருக்கும். இப்போ நமக்கு வெங்காயம் வந்து நம்ம சேர்த்ததை விட இந்த மாதிரி லைட்டாக வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதக்குனதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி அந்த மாதிரியெல்லாம் சேர்த்து செய்யும் போது தான் இந்த பிரண்டை வந்து நம்ம சேர்த்ததே தெரியாமல் இது நம்ம நார்மலாக சாப்பிட்ற தக்காளி சட்னி மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம பிரண்டை சேர்த்ததே வந்து தெரியாது. தேங்காய் சேர்த்து கூட இந்த பிரண்டை சட்னி வந்து நீங்கள் செய்யலாம். நான் சேர்க்காம தான் இந்த சட்னி வந்து செஞ்சுருக்கேன். இப்போ வெங்காயம், தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம அதே மிக்ஸி ஜார்லேயே இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பிரண்டையை வந்து நம்மளுக்கு தனியாக வதக்கணும். பிரண்டை வந்து அரைக்குறையாக வதங்கினா கூட நம்மளுக்கு அரிப்பு மாதிரி இருக்கும். பிரண்டை வந்து தனியாக எண்ணெயில் சேர்த்து நல்லா சுருங்க வதங்கணும். நம்ம பச்சை கலரில் இருக்கிற இந்த பிரண்டை லைட்டாக இளம் மஞ்சள் கலர் மாறுற வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். மிதமான தீயில் வச்சு நம்ம வதக்கிக்கிட்டே வரணும். ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்லா இந்த பிரண்டை வந்து சுருங்க வதங்கிடும். நம்ம சேர்த்ததை விட இப்போ பிரண்டையோட கலர் நம்மளுக்கு மாறி இருக்கும். இந்த அளவுக்கு மாறுற வரைக்கும் நம்ம பிரண்டையை வதக்குனாதான் இது வந்து தொண்டையில் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி நமைச்சல் இருக்காது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பிரண்டை நம்மளுக்கு இந்த அளவுக்கு கலர் மாதிரி வதங்கினதும் இதையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அந்த வெங்காயம், தக்காளியோட இந்த பிரண்டையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியான சட்னியை கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சட்னி எந்த திக்னஸில் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் மிதமான திக்னஸில் தான் வந்து பண்ணியிருக்கேன். கடைசியாக கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து நம்ம சட்னியில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் இந்த பிரண்டை சட்னி செஞ்சுட்டு எப்படி வந்திருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.